ஏறினும் நின்றால் எரியிடுதல், அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க, என்னன்றது உங்களுக்கு தெரியும். இந்த தொழு உரத்தை நம்மளோட நிலத்துல எப்போ போடணும், எந்த நேரத்தில் போடணும், எத்தனை டன் அளவுக்கு போடணுன்றது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தொழு உரத்தை பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலத்துல எந்த அளவுக்கு கொட்டணும்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 12 டன்லேருந்து 13 டன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு கொட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தரத்தை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா நல்லா காஞ்சி பசன்னு இருக்க நிலையில மட்டும்தான் நம்மளோட நிலத்துல கொட்டணும். ஆட்டோட எரு அந்த வருஷத்துக்கும் மாட்டோட எரு மறு வருஷத்துக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆட்டோட எரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கு மட்டும்தான் நம்ம நிலத்துக்கு உதவும். ஆனால் அதுவே மாட்டோட எருன்னு பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் மட்டும் இல்லாமல் அதோட மறு வருஷத்துக்குமே உதவும். சரியான தரத்தில் இந்த எரு இருக்கான்றதை எப்படி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு அந்த பிளாஸ்டிக் கவர்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எருவை போட்டுருங்க. நல்லா இறுக்கமா கட்டிட்டு மறுநாள் காலையில அந்த எருவை பார்க்கும்போது நல்லா காஞ்சிருந்தா அது நல்ல தரமான எரு. அப்படி காயாம அது ஈரத்தன்மையோட அந்த பிளாஸ்டிக் கவர்ல ஈரப்பதம் இருந்ததுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா தரம் குறைவா தான் இருக்கு அந்த எருவில். அதனால நல்லா காய வச்சு